வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லாஷா பீட்டர்ஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷார்ட்டை பார்க்க போகிறோம், போலீஸ் மாமா. இது நான் டாங்க்கு போட்டிருப்பேன், அக்டோபரு போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜங்குக்கு போடணும் அப்படின்னு என் பாப்பா கேட்டான், அதனால் என் பாப்பாக்காக போடுறேன். ஓகேவா? எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அப்படில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஒரு விஷயம் சொல்லணும்டா, நான் வந்து கஷ்டப்பட்டு வீடியோ போகிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ போகிறேன். எனக்கு வந்து ஃபோன் பிரச்சனை, ஸ்டோரேஜ் பிரச்சனை, எங்கள் வீட்டில் ஃபோன் தரமாட்டாங்க. ஆக்சுவலாக இது என் ஃபோன் இல்லை, ஸோ எனக்கு ஃபோன் தரமாட்டாங்க, எங்கள் பேரண்ட்ஸோட ஃபோனு, அதை தரமாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு போகிறேன், ஆனால் கமெண்ட் வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வியூஸ் ஓரளவுக்கு போகுது, ஆனால் அதுலேயும் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை தான். பட் பார்க்குறவங்களுக்காக நான் போடுறேன். ஆனால் கமெண்ட் வந்து பார்க்குறவங்க ஒரு 4 பேர் 5 பேர் பண்ணால் கூட பரவாயில்ல, யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஏன்டா வீடியோ போட்டோம், நமக்கு இனிமேல் போடவே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாததுனால வீடியோவே போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான்டா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ பார்த்துலாம்டா. நீங்கள் வந்து ஒய்என் காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருக்கீங்க, இதுதான் லாஸ்ட்டு செமஸ்டர் முடிச்சிருவீங்க. உங்களோட அண்ணா வந்து லீ, அவன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஜங்குக்கும் லீயும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஜங்குக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் வீட்டுக்கெலாம் ஜங்குக்கு வந்திருக்காரு. நீங்களும் அவங்க வீட்டுக்கு ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கீங்க. அதாவது நீங்கள் இல்லை, உங்கள் அண்ணா போயிருக்காங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கு இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை. ஜங்குக்கு பற்றி உங்கள் அண்ணா வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஜங்குக்கு வரப்பெல்லாம் நீங்கள் வந்து சான்ஸ் கிடச்சதே இல்லை அவரை மீட் பண்ணுறதுக்கு. அவரை வந்து நீங்கள் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கீங்க, ஆனால் அதுக்கே உங்களுக்கு அவர் மேலே க்ரஷ்ஷு. உங்கள் அண்ணா அவரை பற்றி சொல்கிறது, அவரோட ஃபோட்டோ பார்த்து மொத்தமாக நீங்கள் விழுந்துட்டீங்க. ஜங்குக்குன்னு தான் நீங்கள் சுற்றிட்டுருப்பீங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் காஜு தான், ஓகேவா? இதில் கொஞ்சம் மெச்சூர் கண்டென்ட் வரும்னு நான் நினைக்கிறேன், ட்ரை பண்ணுறேன், எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஹெட்செட் மஸ்ட் இப்போயே சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் அவங்க ரூம் டோரை அப்படியே ஸ்னீக்காக ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க, யாராச்சும் இருக்காங்களா இல்லையான்ட்டு. அப்பா, இந்த முடிவையே வெளியே காணோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போகும்போது உங்கள் வீட்டு ஆயா அந்த இது இருக்கும்ல, அந்த ஏதோ போட்டு குத்திக்கிட்டே இருப்பாங்கள்ல, அது சத்தம் கேட்குது. அடா கிளவி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா உட்காந்து கிச்சனில் உட்காந்து அதை தான் போட்டு அரைச்சி வாயில் அரைக்குது, கையிலையும் அரைக்குது. நீ அங்கேயே கடை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே நைஸாக உங்கள் அண்ணன் ரூமுக்கு டோரை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் போய் அப்படியே ஸ்னீக்கியாக போய் அவன் ட்ரெஸ் எல்லாம் நோண்டிட்டு இருக்கீங்க. பார்த்தா பேக்கெட் மணிக்கு தான் போய் தேடிட்டு இருக்கீங்க. காசு எங்கேயும் கிடைக்கல. அட தொடப்பு கட்ட நாயே, எங்கடா பர்ஸை வச்சு தொலைச்ச அப்படின்ற மாதிரி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. பர்ஸு கிடைக்கவே இல்லை. உங்கள் அண்ணன் வேறு நல்லா தூங்குறான். அப்புறம் இப்படி தேடிட்டு கடைசியில் பார்த்தா உங்கள் அண்ணன் தலைக்காணி கீழே இருக்குது, பார்த்துடுறீங்க. அட துப்பு கேட்டு தொடப்பு கட்ட எங்கே வச்சுருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எடுப்போம்மா, இவன் வேறு பெரிய போலீஸ் பருப்பாச்சே, ஏதாவது பண்ணிட்டானா, சரி போய் எடுப்போம் அப்படின்ற மாதிரி நைஸாக கையை உள்ளே விட்றீங்க. அப்படியே எடுக்க போகிறீங்க, உங்கள் அண்ணன் கையை பிடிச்சிடான். உங்களுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கு. அட மூடேவி, எதுக்கு கை இப்படி பிடிக்கிற ஏண்டி, என் பர்ஸில் எதுக்கு கை வைக்கிற? அது 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 சில பல வேலைகள் இருக்குது, சில பல வேலைகளுக்கு நீ எதுக்கு என் பர்ஸில் கை வைக்கிற? அண்ணா, நீ தானே எனக்கு பேக்கெட் மணி கொடுக்கணும். ஷெர்ப்பு இப்போ மட்டும் அண்ணன் வருது வாயில், எப்படி? அது பேக்கெட் மணிக்காக. பேக்கெட் மணி தான் என்ன பண்ணணும் வந்து கேட்கணும். கேட்டால் அப்படியே தூர கொடுத்துருவீங்களோ? நான் கொடுக்கல, அது 2வது விஷயம். அதுதானே, மூடிட்டு கேள்றி. சரி சொல்லு, நீ வந்து என்னை ரோஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிட்ட, சொல் அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவன் பார்த்துட்டு பேக்கெட் மணி காசு வேணும்னா நீ ஃபஸ்ட்டு அப்பா அம்மாட்ட போய் கேட்கணும். அப்புறம் ஏய் திமுறா பேசாத, சரி சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் முறைச்சிட்டு நீ அப்புறம் எனக்கு வந்து கேட்கான், உனக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்லலை, நீ சொல்ல முடியாது மாவனே.
ஏய் என்னை பேச விடவே மாட்டியாடி நீங்கள் சொல்லுங்கள் சார் வாயை டிப்பு போட்டு தான் ஒட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது அப்புறமா ஒட்டிக்கோ, இப்போ ஃபஸ்ட்டு நீ சொல்ல அந்த விஷயத்தை சொல்லிட்டு சீக்கிரமாக எனக்கு காசு கொடு அப்படின்ற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க. அவன் பார்த்துட்டு நீ என்கிட்ட வந்து கேட்கணும், இப்படி திருடக்கூடாது. ஹே வாட் ஆர் யூ சேயிங், திஸ் இஸ் நாட் திருட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது, சிரிப்பெல்லாம் அடக்கிட்டு இங்கே பாரு இங்கிலீஷ் ப்ளீஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கூடாது பார்த்தியா, என் கூட சேர்ந்து நீயும் கரெக்டாக சொல்கிற இப்போ தான் அப்படியே ஸ்டைலாக இங்கிலீஷ்னு சொல்கிறது என் பாஷையில் நீ சொல்கிற பார்த்தியா, அங்கே நிற்கிறேண்ணா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு ஐயோ மூதேவிக்கிட்ட சேர்ந்து நானே இப்படி ஆகிட்டேனே அப்படின்ற மாதிரி அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கிட்ட பேசி முடியலப்பா எப்பா அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது லீக்கு ஏதோ ஒரு கால் வருது. லீ பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்ற மாதிரி எடுக்கிறான். நீங்கள் அப்படியே பேனு பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்கா அப்படின்ட்டு அப்படியே ஆர்வமாக வந்து பெட்டு மேலே ஏறி உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. லீ பார்த்துட்டு என்னடி ஒன்றும் இல்லை பீஸ் ஜங்குக் தானே, ஜங்குக் அண்ணா அப்படி சொல்லாத லீ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏண்டி அவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படி வாயினை ஒட்டிப்பான், அவனை வந்து நீ பேர் சொல்லி கூப்பிட்டு அவள் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு சொல்லி ஜங்குக் அப்படின்னு கேட்குறேன். அவங்க ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க போல். நீங்கள் பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் வாய்ஸ் கேட்குமா அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே ஒட்டு கேட்டுட்ருக்கீங்க. அவன் ஏதோ வேலை பற்றி பேசிகிட்டு இருக்கான், கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கிட்ட போகிறீங்க பாருங்கள். வாயிலே ஒரே குத்துலி நீங்கள் அப்படியே அம்மா அடிச்சுதான் வாயிலே அப்படின்ற மாதிரி புரண்டு போய் விழுறீங்க. ஜங்குக்கு உங்கள் சத்தம் கேட்டுட்டு மச்சான் என்னடா என்ன சத்தம் அது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை மச்சான், இங்கே சுண்டேலி ரொம்ப வந்து வேலை காட்டுது அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு ஏன்னா ஆமாம் மச்சான் அந்த சுண்டேலி தான் ரொம்ப வேலை காட்டுது வர வாழை ஒட்ட நறுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டே சரி விட்டுட்டா சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். இதுவா சின்ன பொண்ணு காலேஜும் முடிக்க போகுது அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். நீங்கள் அப்படியே எழுந்து பார்த்துட்ருக்கீங்க. பாடி பாவி தங்கச்சின்னு கூட இல்லாமா அச்சுட்டான் வாடா தோட்டப்பக்கட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் வெளியே போயிடுங்க. லீ பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஏன்டா அவளை இப்படி பண்ணுற மொத்தம் பேச இல்லாமல் வாயில் வந்து அவன் முடிய வைக்கிறான் மச்சான் அதான் அடித்தேன். ஐயோ முடியல இந்த அண்ணன் தங்கச்சிக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஜங்குக் பேசிட்டு ஃபோன் வச்சுறான். லீ கீழே இறங்கி வந்து பார்க்குறான். பார்த்தா அவங்க அம்மாட்ட அப்படியே பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவன் மேலே தப்பு இருக்க மாதிரி உங்கள் அம்மாவான்னு கேட்டுட்ருக்காங்க வேறு வழி இல்லாமல். லீ கீழே இறங்கி வந்துட்டு உங்கள் மண்டை மேலேயே ஒரு கொட்டு வைக்கிறான். பாருமா இப்போ கூட உன் பொண்ணை வந்து கொட்டி சாவடிக்கிறாம்மா இவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. லீ பார்த்துட்டு அடிபாவி என்ன அடியை வாங்கியிருப்ப நீ இது வரைக்கும் வீட்டில், நான் கொட்டுறதுக்கு அடி சாவர உடம்பாடி இது அப்படின்ற மாதிரி லீ கேட்குறான். அது போடா நான் எவ்வளோ சின்ன குழந்தை தெரியுமா என்ன போய் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவனுக்கு குபீர்னு சிரிப்பு அப்படி சிரிக்கிறான். அம்மா கேள பெரிய காமெடி பண்ணிட்டேன் ஏன் சூப்பர் காமெடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே சிப்ப அப்படின்ற மாதிரி மேலே போகிறீங்க. போயிட்டு லீ அடே வெளியே போகணும் செருப்பு அப்படிலாம் சொல்லாத என்னடி சொன்னேன் செருப்புன்னு தானடி சொன்னேன், நீ அப்படி சொன்னோன்னு அர்த்தம் இல்லை இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ் நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் ஐஸ் வச்சிட்ருக்கீங்க. காலையில் அப்படின்ற மாதிரி அவன் வாயை திறக்கிறான். அவங்க அம்மாங்க இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அவன் வாயை பொத்திட்டு மூடிட்டிரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போனா நீ வெளியே வரக்கூடாது, நீ சரி நீ வா நான் அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா அப்படின்ற மாதிரி இழுக்கிறான். நீங்கள் சரி நான் வரல, நீ தானே ப்ராமிஸ் பண்ண ஆனால் நீ இன்றைக்கி தப்பு பண்ணிட்டியோ ஏன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே க்யூட்டாக மூஞ்சி வச்சுக்கிறீங்க. நீ பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு இங்கே பாரு வேணுமா எனக்கு ஒரு வேலை இருக்குது ஜங்குக் கூட நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் கூடயா ஜங்குக் அண்ணா ஜங்குக் அண்ணா கூட வெளியே போறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நானும் வரேனே ஏய் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நாங்கள் வேலை விஷயமா போகிறோம் ஏன் நானும் கூட வரேன் எங்கேயுமே நீ கூப்பிட்டு போக மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. பார்த்துட்டு இங்கே வேறு பாப்பா நான் ஒரு வேலை விஷயமா போகிறேன் சரியா, அண்ணன் போயிட்டு வந்துடுவேன், நான் சீக்கிரமாக வந்துட்டா ஈவினிங் போகலாம் இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் வீக் கூப்பிட்டு போகிறேன் ஓகே. ஆனால் நீ இப்படி தான் சொல்கிற எல்லாம் வரமும், ஆனால் நீ எங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு நீ பாட்டு போயிடுறேன், அவனை அப்படி விட்டுட்டு போகணுன்னு நான் போலடி தங்கம் அப்படின்ற மாதிரி அவன் உங்கள் சிக்ஸை பிடிக்கிறான். இங்கே பாரு
நான் வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பவுட் பண்ணிட்டு ஓகே அண்ணா நீ கன்ஃபார்மாக கூப்பிட்டு போனேண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? கன்ஃபார்மாக கூப்பிட்டு போகிறேன் இப்போ போய் படி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். படிக்கிறத பற்றிலாம் யோசிக்கிறப்ப அப்படின்ற மாதிரி நீங்கள் மேலே ஓடிடுறீங்க. பத்தியாடா படிப்பை பற்றி பேசினா மட்டும் ஓடிடுறாவ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுமா சரியாயிடுவா அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுட்டு அவன் வேலைக்கு போயிடுறான். ஒரு 2 days கழித்து நீங்கள் வந்து கீழே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க சோஃபாவில், கால் மேலே கால் போட்டுட்டு, ஒயான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. என்னம்மா இதை எடுத்துகிட்டு போய் அண்ணனுக்கு ஆஃபீஸில் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா அதான் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பாவண்டி புள்ள சாப்பிடாம இருப்பாண்டி, அதுக்கும் உன் பிள்ளைய வந்து சாப்பிட சொல்லு, நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமா? பாவண்டி என்னால் இந்த மூட்டு வேலையை வச்சுட்டு போக முடியல, இல்லைன்னா நான் ஏண்டி உன்ட்ட வந்து கெஞ்ச போகிறேன், 2 பிள்ளையும் சாப்பிடாம இருக்கோங்கடி ரெண்டும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. 2 பேரா? உனக்கு புள்ள ஒருத்தன் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கும் சேர்த்து தான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க அவங்க அம்மா பார்த்துட்டு. ஆமாடி ஜங்குக்கும் தான், அந்த தம்பி வீட்டில் ஆள் இல்லை போல், அதனால நான் லீவ் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான். அந்த தம்பி வெளியே சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு போல், அதெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன், அதனால் எடுத்துகிட்டு போயேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பார்த்து எடுத்துகிட்டு போவேண்ணா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இப்படியே பிச்சைக்காரி மாதிரியாவா போவ? ஆமாம்மா நான் சொல்லணும்னு நினச்சேன், உங்கள் அண்ணனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இதை செஞ்சு கொஞ்சம் பொட்டாவது வச்சுட்டு போடி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. எங்கெங்க உன் பிள்ளைக்காகலாம் நான் போகல, என் ஜங்குக்காக தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏஞ்சி மேலே போய்கிட்டு அழகாக பிரிட்டியாக ஒரு குர்த்தா போட்டுட்டு கீழே இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் உன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேம்மா, அதுக்கு ஏன்டி இப்படி ரெடியாக இருக்கேன்? ஒன்றுமே பண்ணலம்மா, ஒரு ப்ளூ குர்த்தா போட்டு புட்டு வச்சா உனக்கு கிராண்டாக ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி தெரியுதா? இல்லடி உன்னை பிச்சைக்காரி கோலத்தில் பார்த்துட்டு இது பார்க்குறது அப்படியே கிராண்டாக தெரியுதுடி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னை பெற்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் பெற்றதே சரியில்லை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா டேமேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. தேவைதான், எனக்கு இதெல்லாம் தேவைதான், சரி அதெல்லாம் விட்டு தள்ளுவேன், நம்ம போலீஸ் மாமாவை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போகிறீங்க அவங்க அண்ணனோட ஆஃபீஸ்க்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க. போயிட்டு உங்கள் அண்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கே இந்த எருமை மாடே வரலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணன் வராரு. எருமை அங்கே என்ன பண்ணுறா? உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிஸ்டர் பிரதர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சாப்பாடா? உனக்கு யார் கொடுத்தா? ஆமாதான், உன்ட்ட எனக்கு கொடுத்து அமிச்சாங்க, அது அம்மாவுக்கு மூட்டு வலியில அதனால என்கிட்ட கொடுத்து அமிச்சிச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ சாப்பாடு கொடுக்க முடியலன்னா ஏம்மா இந்த பிசாசிக்கிட்டலாம் கொடுத்து அனுப்புகிற, சாப்பாட்டோட 7:30 வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் பார்த்துட்டு மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படின்ற மாதிரி அவன் மழுப்பிட்டு சரி இரு நான் ஜங்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ தான் அப்படியே உங்கள் ஃபேஸில் வந்து அப்படியே பிரைட்னஸே வருது. பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ எக்ஸைட்டு? சும்மா தான் அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. உனக்கு எதுக்கு ஆசை? இல்லைடா நீ அவரை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்க, அவர் நல்லவர் வல்லவர் எவ்வளோ சொல்லியிருக்க, நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவரை பார்த்தது இல்லைடா, அதனால தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓஹோ அப்படியா, சரி என் தங்கச்சி நான் நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீ தான்டா நம்பணும், வேறு யாரும் உன் தங்கச்சி நம்புவான்ற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி அடங்கடி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கால் பண்ணான். ஜங்குக்கு வந்துட மச்சான் அப்படின்ற மாதிரி வரான். நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே மாசா போலீஸ் யூனிஃபார்மில் அப்படியே கெத்தா ஜங்குக்குள்ளே வரான். நீங்கள் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றாத குறை தான், அப்படியே வேன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு ஒரு அப்படியே அந்த பன்னி ஸ்மைல் போட்டுட்டு வரான். அவ்வளோதான், நீங்கள் டோட்டல் ஃப்ளாட்டு. அப்படியே அவனை வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்து நின்று நீக்கிட்ட பேசிகிட்ருக்கான். அது கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் அப்படியே பேனு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு இதுதானே வயன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். லீயும் ஆமாண்டா என் தங்கச்சி வயன், நான் சொல்வேன் நீ அடங்கப்பிட்டாரு ராட்சசி இவன் தான் அது அப்படின்ற மாதிரி லீ சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஏதோ ஜோன் அவுட் ஆன மாதிரியே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கை பார்த்துட்டு உங்கள் அண்ணன் டபக்குன்னு அடிக்கிறான். என்னத்துக்கு அடித்த? என்னடி அப்படியே ஏதோ யோசிச்சுட்டே பறக்க பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா? இல்லை நான் ஏதோ யோசித்தேன், நான் செமஸ்டர் வருதுல்ல அதை பற்றி யோசிச்சேண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? உருட்டு
உன் வாய் உருட்டு, நீ எவ்வளோ வேணால் உருட்டுடி, நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அவன் முன்னாடி போய் அசிங்கப்படுத்துறான், நீ இவனை வீட்டுக்கு வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு மச்சான் பசிக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ சாரிப்பா, நான் இந்த பிசாசு கூட பேசல, உனக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. நீங்களும் பரிமாறுறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு, ஏன் நீ சாப்பிடல? நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக் லீயை பார்த்துட்டு சாப்பிட சொல்லிட்டான். ஏன் கேட்குறேன், அதான் சொன்னால் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ மட்டும் முக்குறல, என்ன ஒரு வார்த்தை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறியா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீ போய் வீட்டில் ஆண்டாவாக கொட்டிப்பன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்ற மாதிரி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் நங்குன்னு கொட்டுறீங்க. ஜங்குக் பார்த்து எல்லாத்தையும் சிரிச்சிட்டு இருக்கா. நீங்கள் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லீ பார்த்துட்டு, உன்னை யாரும் சாப்பிட சொல்லியே, நான் வாங்கிட்டே சொல்லலை, நான் ஜங்குக் கிட்டே சொன்னேன். ஒயான் ஜங்குக் அண்ணான்னு சொல்லு, ஜங்குக் அண்ணா கிட்ட சொன்னேன் போதுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் சிரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு, சாப்பாடு செம்மையாச்சு மச்சான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். தெரியுமே எங்கள் அம்மா சமைச்சதாச்சு அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். அவங்க அம்மா ஒன்றும் சமைக்கல, நான் தான் சமைச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யார் நீ சமைச்சா அப்படின்ற மாதிரி லீ பார்த்துட்டு, உண்மையை சொல்லு நீ சமைச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே முடிஞ்சிட்டு, அது 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 நான் தான் சமைச்சேன்னு சொன்னால் இன்னும் ஒத்துக்குவா போகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுதானே பத்தியா மச்சான் எப்படி போய் சொல்கிறானே, ஏன்னா ஒத்துக்கிட்டாலாம் அதோட போ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேரியர் தூக்கிட்டு போகிறீங்க. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவங்கள ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஜங்குக்கை பார்த்ததே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு ப்ளஷ் எல்லாம் ஆகுது. ஜங்குக் நடந்து வந்தது, அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சது, அதனால தான் அப்படியே உங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அப்படியே புரண்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. சிரிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறா. சொல்ல ஐஷோ, இல்லை மச்சான் என்ன பண்ணுறான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். மச்சான் இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுடி. சம்பவமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீ அதிலே இருக்காத, அது இல்லை நான் என் க்ரஷ்ஷை பார்த்தேன் மச்சான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. க்ரஷ்ஷை பார்த்தியா? யார் ஜங்குக்கியா? ஆமாம் மச்சான், ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன் தெரியுமா பா அப்படின்னு தான் மச்சான் அவன் அழகா இருந்தாண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு பேனு பார்த்துட்டு கேட்டுட்டுருக்கா. அவ்வளோ அழகாக இருந்தாரா மச்சான்? ஆமாடி, செம்ம அழகாக இருந்தான். ஐயோ அந்த கொய்யாப்பழம் எனக்கு கிடைக்குமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கொய்யாப்பழமா மச்சான்? ஆமாடி கொய்யாப்பழம் தான், அழகான கொய்யாப்பழம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த அணிலுக்கு எப்போ கடிக்க கொடுத்து வச்சுருக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் சிரிச்சிட்டு, நீ ரொம்ப காஜி பிடிச்சி அலையிற ஒயான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பின்ன என்னம்மா வச்சான் பண்ணுறது, அவனை பார்த்தானே எனக்கு அப்படி தான் ஞாபகம் வருது. அவன் ஃபோட்டோவை பார்த்துட்டே நான் அப்படி திரிஞ்சிட்டு இருந்தான். இப்போ அவனை நேரில் வேறு பார்த்துட்டேன்னா, ஐயோ காஜுன்னு உச்ச கட்டத்தில் இருக்கேன்டி நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி எப்போ சம்பவம் பண்ணலான்னு இருக்கேன். அப்போலாம் சொன்னது நான் இன்னும் அவர்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா. எங்கள் அண்ணன் புசுக்குன்னு நீ அண்ணன் தான் கூப்பிடணுன்ட்டான். அப்புறம் என்ன வேறு வழி, அண்ணன்னு கூப்பிட்டு ஒழிஞ்சேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை மச்சான், நீ அவ்வளோ சீக்கிரம் இதுவாக மாட்டியே, நீ எப்படி சொன்ன? என்ன பண்ணுறது, நான் அண்ணன் கூப்பிடலன்னா இன்னும் கொஞ்சம் ஜங்குக்கு முன்னாடியே அவன் என்னை டேமேஜ் பண்ணுவான். சரி நம்ம பேர் டேமேஜ் ஆகுறதுக்கு நம்ம அண்ணனே கூப்பிட்டு போயிடுவோமேனு கூப்பிட்டேன் மச்சான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்துட்டு, சரி மச்சான் உனக்கு வந்த வாழ்வா என்ன பண்ண சொல்கிறேன், நான் ஜஸ்ட்டு சைட்டு தான் நடிச்சிட்ருக்கேன். அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா, எங்கள் அண்ணன் என்னை பற்றி என்னத்தை சொல்லி வச்சுருக்கான்னு வேறு தெரில. அவனை பற்றி என் காதுக்கு எல்லாம் நல்லதாக வந்துச்சு, ஆனால் என்னை பற்றி சத்தியமாக எங்கள் அண்ணன் வாயிலேருந்து நல்லதாக வந்திருக்காதுடி. எனக்கு அதுதான் நினச்சா மனசு கஷ்டமாக இருக்குது. நான் வேறு அவன்கிட்ட பொறி போடல, இப்போ இது என்னது ஒச்சக்கல்லைக்கெலாம் சண்டை போட்டிருக்கேன். அவன் போய் எல்லாத்தையும் சொல்லி வச்சு அவன் என்னை பார்த்து சரியான அல்பன்னு நினச்சிருந்தானா, அதெல்லாம் நினச்சிருக்க மாட்டான் மச்சான். ஆனால் எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. அவங்க மனசெல்லாம் அதான் ஓடுது. ஏன்னா நீங்கள் உங்கள் அண்ணன்கிட்ட உங்களுக்கு இருக்கும், உங்கள்கிட்ட நிறைய தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஆனால் உங்கள் அண்ணன்கிட்ட தான் போய் பிச்சை எடுப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பழக்கமாகிடுச்சு. உங்களோட க்ளோஸ்டு ஒன்ஸ் கிட்ட மட்டும்தான் நீங்கள் அப்படி இருப்பீங்க. ஸோ உங்கள் அண்ணன்கிட்ட போய் பிடுங்கி தின்றது தான் உங்கள் வேலை. அதெல்லாம் போய் சொல்லியிருப்பானோ, நம்ம இமேஜ் அவன் முன்னாடி டேமேஜாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. நைட்டு வரைக்கும் பேசிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் கால் கட் பண்ணிடுறா.
நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தூங்கி ஏஞ்சி கீழே வந்து பார்த்தா தட்டல் புடலாக உங்கள் அம்மா சமைச்சிட்ருக்காங்க. அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன்? பார்த்தா தெரில, சமைச்சிட்ருக்கேன்டி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னது இது, ஓடுறது தாவுறது பறக்கிறது எல்லாம் இங்கே தான் கிடக்குது. ஆமாடி, எல்லாம் யாருக்காக? ஜங்குக்காக தான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்காகவா? அவருக்கு எதுக்கு? இல்லை, அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சான். சரி, அதனால் உங்கள் அண்ணன் ஆசைப்பட்டான் அவருக்கு விருந்து கொடுக்கணுன்னு. ஓஹோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சரி, அதுக்கு தான் இந்த ஏற்பாடா? என்னமோ வீட்டுக்கு மரும்புள்ள வர மாதிரி பண்ணுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஏம்மா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை வயன் அப்படின்ற மாதிரி அவங்க திரும்பிடுறாங்க. அவங்களுக்கு அது நீங்கள் மருமகன்னு சொன்னது ஒரு மாதிரி இருக்குது. நிஜமாலே நடந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ தப்பாக்கிப்போ சொல்லிட்டோமோ, ஐயோ என்னமோ போது போலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏன்டி நாயே, சும்மா தானே இருக்கேன். ஆமாம், சிக்கன் 65 செய்யலாம்ல. அது வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி போய் சிக்கன் 65லாம் பண்ணுறீங்க. நல்லா கொத்திட்டு ஃபோக் வச்சு கொத்திட்டு மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பொரிச்சும் எடுக்கிறீங்க. சூப்பராக வருது. வச்சுட்டு அப்பா நல்லா வந்திருக்குல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே இவ்வளோ டிஷ்ஷு பண்ணனா சிக்கன் 65 பண்ணிட்டு எவ்வளோ அழுத்துக்கிறா பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. எனக்கு வரது அதுதான், நாங்கள் சூப்பராக செய்வேன் தானே நீங்கள் கூப்பிட்ட, அதுக்கெலாம் கூப்பிடல, எனக்கு அசிஸ்டண்ட் வேணுமென்னு கூப்பிட்டேன். சரி அசிங்கப்படுத்தாத தாயே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அம்மா நான் மேலே போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மேலே போகிறீங்க. உங்கள் அம்மா கை வச்சுட்டு எங்கடி போகிறா? இப்போ தானே சொல்லிட்டு போகிறேன் கையை ரெடியாக போகிறேன்னா. அப்புறம் என்னம்மா காது கேட்கலாமா உனக்கு? ஃபஸ்ட்டு செவிட்டு மிஷின் வாங்கி மாட்டு, வச்சிரும் ஏனுண்ணே, இப்படி ரொம்ப ஓவராக பேசுகிறடி வர நீ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா என்னம்மா நான் குளிச்சுட்டு வரேம்மா. நீ எதுக்கு குளிக்கிறம்மா? ஒரு பொண்ணு குளிக்க போனால் எதுக்கு குளிக்கிறேன்னு கேட்குற? இல்லடி, நார்மலாக நீ 4 நாளைக்கு ஒரு வாட்டி தானே குளிப்பேன். அம்மா 2 நாளைக்கு ஒரு வாட்டி. சரி ஓகே, 2 நாளுக்கு ஒரு நாள் குளிப்பேன், கப்படிக்கும். அம்மா இப்போ அதெல்லாம் கேட்டாங்களா? நீ மாட்டிருக்கு வா. சரி இப்போ என்ன திடீர்னு? இல்லைம்மா, வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. கெஸ்ட்டு வரலையே, ஜங்குக்கு வராருல. இங்கே பாருவேன், ஜங்குக்கு நம்ம வீட்டு கெஸ்ட்டு கிடையாது, நம்ம வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்னம்மா அவ்வளோதான், போய் குளிப்போ. நீ குளிக்கிறது உனக்கு நல்லதோ இல்லையோ, ஜங்குக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிறேன்? இல்லை நாதத்தில் அந்த பிள்ளை சித்திரக்கூடாதுல்ல. சரி நீ மூடு, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மேலே போய் குளிச்சுட்டு அழகாக ஒரு பிளாக் கலர் சுடி அதை எடுத்து போகிறீங்க. அது நெட்டு டாப் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது உங்களுக்கு பார்க்க. அழகாக இருக்கே, இன்னைக்கு ஜங்குக்கை எப்படியாவது மயக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணாடியை பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு லைட்டாக மேக்கப் போட்டு ஒரு பிளாக் பிந்தி வைக்கிறீங்க. அழகாக இருக்காது உங்களுக்கு? அழகாக இருக்குல்ல? ஜங்குக்கு என்ன சொல்லுவான்? ஒன்றும் சொல்ல மாட்டான். அவன் என்ன நினைக்கிறானே தெரில எனக்கு. நான் தான் அவன் மேலே ஆசையை வளர்த்துட்ருக்கேன். ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மிரரை பார்த்துட்ருக்கீங்க. சரி ஒயர் நினைக்காத, நம்ம இப்போது ஜங்குக் மாமாவை பார்க்க போகிறோம், அதை மட்டும் யோசி அப்படின்ற மாதிரி நீங்கள் கீழே கூட்டிகிட்டு ஓடி போகிறீங்க. கீழே போய் பார்த்தா ஜங்குக் ஆல்ரெடி அங்கே உட்காந்துட்ருக்கான். இவன் எப்போ வந்தான்? எனக்கு கார் சுத்தமே கேட்கலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. பார்த்துட்டு கிட்டே போய் நிற்கிறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஹாய் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. லீ மண்டையிலே ஒரு கொட்டு, இப்போ எதுக்கு என்ன கொட்டுறான் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏண்டி எத்தனை வாட்டி சொல்கிறது, ஜங்குக் அண்ணான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். அப்படிலாம் சொல்ல முடியாது என்னால் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லீ பார்த்துட்டு வச்சிரும் யான், அவன் என் ஃப்ரெண்டுடி, நீ அண்ணான்னு கூப்பிடணுண்டி அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். ஜங்குக் பார்த்து சிரிச்சுட்டு, மச்சான் விடேண்டா, அவள் எப்படி கூப்பிட்டாண்டா, அவள் எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. லீ பார்த்துட்டு, அது எப்படி மச்சான், நீ என் ஃப்ரெண்டு, அவள் உன்னை என்னென்னு கூப்பிடணும், அண்ணன் தானே, அது எப்படியும் அவள் மரியாதை இல்லாமல் உன்னை ஜங்குக்குன்னு கூப்பிட்டா சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். ஜங்குக் அப்படியே சிரிச்சுட்டு, மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன பொண்ணு தானே வயன், நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிடு, ஜங்குக்குன்னு கூப்பிடு, ஜானுன்னு கூப்பிடு, எப்படி வேணாலும் கூப்பிடு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு இருக்கான். லீ மறுபடியும் சொல்கிறான், இங்கே பாரு நீ அண்ணன் தான் கூப்பிடணும் சொல்லிட்டேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ அவனை ஜங்குக்குன்னு கூப்பிட்றது அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். லீ சொல்லிட்டு இருக்கும் போதே உங்கள் அம்மா வராங்க. வந்துட்டு, அம்மா பாருமா உன் பொண்ணுக்கு மரியாதையே தெரியல அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான்டா, ஏதாவது புதுசாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க.
எங்கள் அம்மா என்ன டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நிற்கிறீங்க. அவங்க அம்மா வந்துட்டு, என்னடி இப்போ எதுக்கு என்ன டேமேஜ் பண்ணேன், பின்ன உண்மையாக தானே சொன்னேன், உனக்கு என்றைக்கு மரியாதை தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா கேட்குறாங்க. அப்படியே லீமா அவளை ஜங்குக்கு அண்ணான்னு கூப்பிட மாட்டேங்கிறாம்மா அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏண்டா அவள் உன்னை அண்ணான்னு அப்பப்போ கூப்பிட்றதே பெரிய விஷயம், நீ வேறு அந்த புள்ளியை கூப்பிட சொல்கிற, போடா அவள் வாயிலேருந்து மரியாதையாக வார்த்தை வந்துட்டாலும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா போகிறாங்க. நீ அப்படியே சிரிக்கிறீங்க. அவங்க லீ பார்த்துட்டு, இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, நீ அவங்க அசிங்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். நீ இப்போ பல்பு வாங்கினல அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் சிரிக்கிறான். நான் சொன்னது தான், நீ என்னை ஜியானு கூப்பிடு, ஜங்குக்கோன்னு கூப்பிடு, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ என்ன ஜேக்குன்னு கூட கூப்பிடலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டிங்க. லீ மறுபடியும் தலையிலே கொட்டுறான். நீங்கள் இந்த பாட்டு பார்க்கல, அவனை அப்படியே இடுப்புலேயே கிள்ளி விட்டுறீங்க. அவன் கதறான். ஐயோ இந்த அண்ணன் தங்கச்சியை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சிட்டு இருக்கான் ஜங்குக்கு. நீங்கள் பார்த்துட்டு, வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கூப்பிட்றீங்க. லீ பார்த்துட்டு, என்ன நீ வாடா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. லீயை பார்த்துட்டு, பத்தியா மச்சான் என் மேலே மரியாதையே இல்லைடா இவளுக்கு அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். சரி விட்டு அது அண்ணானாலே அப்படி தான் வா அப்படின்ற மாதிரி ஜங்கு கூப்பிட்டு போகிறான். போயிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் அம்மா வந்தால் பரிமாறுறீங்க. பரிமாறினோடனே ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான் சாப்பிட்டுட்டே. என்னாச்சு ஜங்குக் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. லீ அப்படியே ஒரே முறை தான், நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. ஜங்குக் பார்த்துட்டு, டேய் சொன்னல அவளை முறைக்காதடா அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லைம்மா உங்கள் அண்ணன் வந்து வேலையை நினச்சி சிரித்தேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். அவங்க அண்ணன் அப்படி பார்த்துட்டு, வாய மூடு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்கிறான். லீ இங்கே பாருலி தங்கச்சிக்கிட்ட சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். தங்கச்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. என்ன ஏன் நீ லீயோட தங்கச்சி தானே, நீ அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் தானே அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். ஆமாம் நான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல லீ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இன்னசென்ட்டாக சொல்கிறீங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல். ஜங்குக்கு அப்படியே லீயை பார்த்து ஸ்மோக் பண்ணுறான். லீ அப்படியே கண்ணாலே கெஞ்சிட்ருக்கான். மச்சான் வேணாண்டா என்னை கோத்து விட்றாதடா அப்படின்ற மாதிரி. சரி பொழைச்சி போன்ட்டு உங்கள் அண்ணன் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா அவனும் ப்ரொமோஷன் வாங்கிடலாமா, அதுதான் சொல்ல வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு சொல்கிறான். அதையும் சொல்ல வந்தீங்க. ஆமாம் நீ என்ன நினச்ச, ஏதோ லவ் மேட்ருன்னு நினச்சேன் நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஒரே சிரிப்பு, அவனால் அடக்க முடியல. நீ பார்த்துட்டு, நீ மூடு, நான் உன்னை மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணேன், 10th அவன் பின்னாடி ஒரு பையன் சுற்றினானே, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்றத நிறுத்திட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஐயோ இவன் என்ன எதையோ சொல்கிறானே அப்படின்ற மாதிரி லீ பக்கம் திரும்பி, லீ அவன் தான் என்ன லவ் பண்ணான், நான் அவனை லவ் பண்ணேன் இல்லை தானே, அவன் தான் என்ன லவ் பண்ணுறான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தான். நீ வந்து கண்டிச்சதுக்கப்புறம் அவன் வரலையா வயன், வரலடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, நான் கூட டபுள் சைடாக லவ் பண்ணிட்டியோன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஜாலி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. ஆமாம் லவ் பண்ணிட்டாலும் என்ன அப்படியே லவ் பண்ண விட்டுட்டாலும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லீ அப்படியே சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு, சாப்பிடுங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் சிக்கன் 65 சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படியே ஜங்குக்கும் லீயும் உங்களை ஒரே டைம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க, நீ செஞ்சியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதானே மச்சான் அவள் செஞ்சது மச்சான், பாய்சன் மச்சான், வேணாண்டா வாயில் வச்சு செத்துக்கிட்டு போயிடாத மச்சான், அது பாய்ஸில் போயிட போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே தொழிலே நங்குன்னு கொட்டுறீங்க. அவங்க அம்மா, டேய் என்னடா இது, ஏதோ நல்ல விஷயத்துக்கு விருந்து வச்சா நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன், அவன் நல்லா தான் செஞ்சா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்து வாங்கினியா நல்லா வாங்க அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க சிரிச்சுட்டு. ஜங்குக்கு பார்த்து சிரிச்சுட்டு, நீ வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே வைக்கிறீங்க, நிறைய வைக்கிறீங்க ஜங்குக்கு. போதும் இவ்வளோ வச்சா எப்படி, என்ன குண்டாக்கி அனுப்பணும்னு நினைக்கிறேன் நீ அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க. லீ பார்த்துட்டு, எனக்கும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இது பாய்சன் லீ, நீ சாப்பிடாத, என்ன உனக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியல் இருக்குது, அது சாப்பிடுடா அப்படி, அதுதான் ஒரு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை பொரியல் எடுத்து வைக்கிறீங்க. அவன் பார்க்குறான். மச்சான் இது தேவையா மச்சான் உனக்கு அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். ஏன் தேவைதான் அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்டு இருக்கான். பாப்பா என்ன கொஞ்சோண்டு வையா, ப்ளீஸுன்னு வந்தால் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
ப்ளீஸ் பாப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன் சொல்கிறான். சரி ஓகேன்னு வைக்கிறீங்க. இப்படியே சாப்பிட்டு முடிச்சோன்னே ஜங்குக் சிக்கன் 60 நல்லா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சூப்பராக இருந்துச்சு ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறான். உன்னை யாரா கேட்டா நீ மூட்டு போ அப்படின்ற மாதிரியே அவனை அப்படியே தள்ளி விட்டு ஜங்குக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கா, என்னடா இந்த பொண்ணு இப்படி வந்து நிற்கிது அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சூப்பராக இருந்துச்சு ஒயன், செம்மையாக செஞ்சுருந்தேன். நீ இப்படி குக் பண்ணன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உங்கள் அண்ணன் ஏதோ நீ நல்லாவே சமைக்க மாட்டேன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி ஒரு முறை அவனா படும்பாவி என்னை கோத்து விட்டுட்டானே அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே சோஃபாவில் உருண்டுன்னு இருக்கான். அந்த மலைக்குரங்கு அப்படி தான். நீ அவங்களாம் கேட்காதீங்க ஜங்குக், அவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க, அவன் ரொம்ப பேட் பாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு சிரிப்பாக வருது. அவனுக்கு அப்படியே சிரிப்பாக வருது நீங்கள் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது. அவன் சிரிச்சுட்டே போய் உட்காந்துக்கிறான். நீங்களும் அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. லீ பார்த்துட்டு என்ன மேடம் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எப்படின்னா எனக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தெரியுமே நீ ஏதாவது வேணும்னா தான் நீ சுண்டலி பதுங்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஜங்குக்கா ஐயோ முடியலடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். டீப் ஜங்குக்கை பார்த்துட்டு நீ ஏன்டா அப்படி மூஞ்சி வச்சுட்ருக்க, இல்லை மறுபடியும் சண்டே ஆரம்பிச்சிடுவீங்களோன்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். இதுக்கே ஜங்குக், நான் எங்கள் அம்மாலாம் அப்போ அவ்வளோதான் போலியே, எங்கள் அம்மா பெரிய பொறுமையின் சிகரம் தெரியுமா அவங்களுக்கு, எங்களை வச்சே மேய்க்கிறாங்களே அப்படின்ற மாதிரி லீவ் ஒரு பக்கம் சொல்கிறான். நீங்களும் சொல்கிறீங்க. ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி அவன் வச்சிட்ருக்கான் தலையை. நீங்கள் பார்க்குறீங்க. அப்போல்லாம் பண்ணாதீங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி இப்போ என்ன அவனுக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். எனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் வாங்கி தர முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே, அப்போ வேறு யார்கிட்ட கேட்டேன், நான் ஜங்குக் கிட்டே கேட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் பார்க்குறான். என்ன கிஃப்ட்டு அது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது லீ பார்த்துட்டு, இங்கே பாரு அவளுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி தராத, அது பண்ணவே வேணாம், அப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி கிஃப்ட் வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கோ அவள் அதையே எதிர்பார்ப்பா அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு நீ மூடு, நான் வந்துட்டு கேட்கவே இல்லை, நீ தான் வாங்கி தரமாட்டேன்ல, அப்புறம் என்ன நான் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் வாங்கி தருவார், நீ வாங்கி மூடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் எப்படின்னா போய் தொலை அப்படின்ற மாதிரி லீ உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக் பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும், எதுனா வாங்கித்தாங்க, உங்களுக்கு ஏதாவது எனக்கு இது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அதை வாங்கித்தாங்க, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு இது கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான், சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு லீயை பார்க்குறான். லீ வேணாண்டா, நீ ஜியாவுக்கு வாங்கி தர மாதிரி நினைக்காத, ஜியா நல்ல பொண்ணு, இதுக்கு நீ வாங்கி தந்தேன்னு வச்சுக்கோ அவள் தான் உன் சொத்தே அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். நீ வாயை மூடு, நான் ஏன்னா இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்லடா இவளே என் தங்கச்சி தானே, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். நீங்களா பேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, எது தங்கச்சியா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே பார்க்குறான். என்ன ஒன்றும் இல்லை ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பற்றியா அவன் உன்னை தங்கச்சேன்னு நினைக்கிறான், நீ அண்ணான்னு கூப்பிடுவான் ஏன் அப்படின்ற மாதிரி லீவ் ஒரு பக்கம் சொல்கிறான். இவன் வேறு ஒருத்தன், நானே ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஏதாவது பிளான் பண்ணுமே, எனக்கு தங்கச்சின்னு வேறு சொல்லிட்டான், எனக்கு ஒப்பவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு கால் வருது, நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே நீங்கள் மேலே போயிடுறீங்க ரூமுக்கு. இந்த பக்கம் ஜங்குக்கை பார்த்தா ஜங்குக்கு ஒரு கால் வருது. அவன் எடுத்து பார்க்குறான், அது அவங்க அம்மா தான். சொல்லுமா, டேய் நாங்கள் கல்யாணத்துக்கு ஊருக்கு போகிறோம். ஊருக்கா? ஆமாண்டா, ஏதோ கல்யாணம் போல், நாங்கள் 2 நாள் நாங்கள் தான் இருப்போம், நீயும் வரியா கூட அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. எனக்கு இங்கே வேலை இருக்குமா, என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். லீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். சரியா அப்போ பத்திரமா இருந்துக்கோண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கு 32 வயசு ஆச்சு, என்னால் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். சரி வெய்யி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வச்சுட்டு போயிடறாங்க. லீ ஜங்குக்கை பார்த்து என்னாச்சு, இல்லை அம்மா ஏதோ கல்யாண விஷயமா வீட்டில் எல்லோரும் போகிறாங்களாம், அதான் நீயும் வரையான்னு கேட்டாங்க. போய் வேணி தானே, வேலையை விட்டு நான் போடுறா. சரி அப்போது தனியாக தான் இருக்க போறியா? ஆமாம் மச்சான். சரி இங்கே இரு அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். இங்கேயா? ஆமாம், என்ன வீட்டில் போய் தனியாக தானே இருக்க போகிறா, அதுக்கு இங்கே இருந்தாவது ஏதோ வேலையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். அதுவும் கரெக்டு தான், ஆனால் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது உங்கள் அம்மா வராங்க. என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா ஜங்குக்கோட வீட்டில் ஆள் இல்லை, அதனால் இங்கே ஸ்டே பண்ண சொல்கிறேன், சார் ஓவராக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். அதில் என்ன தம்பி இருக்குது, ஸ்டே பண்ணிக்கோ, என்ன வீட்டில் தனியாக இருக்குதே, நீ எங்கள் கூட இருக்க போகிற, இருந்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு யோசிக்கிறான். அப்புறம் லீ எப்படியோ சமாளித்து ஒத்துக்க வச்சிடறான். இப்படியே நைட் ஆகுது, நைட்டே எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக் நீங்கள் கிளம்பல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு ஏன் நான் கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்போல்லாம் இல்லை, நான் கேட்டேன் நீங்கள் வீட்டுக்கு எப்போவுமே கிளம்பிடுவீங்களே அதனால கேட்டேன்.
அதெல்லாம் என் இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஜங்குக் சொல்கிறான். அவங்களுக்கா ஒரே ஹாப்பி. ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்படியே வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சோடனே உங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு கால் வருது. உங்கள் அம்மா எடுத்து பார்க்குறாங்க. ஹலோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அந்த சைடு என்னமோ சொல்கிறாங்க. உங்கள் அம்மா கல்லுக்கையாக வருது. அழுதுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீயை பார்க்குறாங்க. என்னம்மாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லைப்பா பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அழுறாங்க. பாட்டிக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. ஆமாண்டி பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்க அம்மா சொல்கிறாங்க. நாங்களும் வரோம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேர் சொல்கிறீங்க. ஏய் ஜங்குக்கு இருக்கான், யாராவது ஒருத்தராவது இருங்க அப்படின்னு நீங்கள் 2 பேர் இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. லீ பார்த்துட்டு அம்மா நானும் கூட வரேன். நீயா? ஆமாம்மா நீ எப்படி தனியாக நேற்றுக்கு போவேன், நானும் வரேன், நான் காரில் கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். சரி வா அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. போகும்போது வயன் வீட்டை பார்த்துக்கோண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு வயன் ஃபீல் பண்ணாத, பாட்டிக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நானும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு ஐயோ நம்ம ஜங்கு கூட தனியாக இருக்க போகிறோமா. ஆனால் பாட்டிக்கு நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குல, இதை நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறோம். எஸ் என்ன பண்ணலாம், அவன் வேறு தங்கச்சேன்ட்டான். ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு பார்த்தா அவன் கெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான் ஃபோனை. அப்போது ஜிமெண்ட் வந்து ஒரு மெசேஜ் எடுத்து பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஏதோ ஒரு கொஞ்சம் 18+ வீடியோலாம் அனுப்பிச்சி வச்சுருக்கான். ஜங்குக்கு பார்த்துட்டு ஐயோ எப்போ அனுப்புகிறான் பாரு, எப்போ கேட்டா அப்படின்ற மாதிரி அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கா மூடாக ஏறுது. ஐயோ நம்ம பார்த்துட்டனோ அப்படின்ற மாதிரி அவன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கான். முடியல அவனுக்கு. இந்த சைடு உங்களை பார்த்தா நீங்கள் ஒரு அழகான ரெட் கலர் சாரீ அதை கட்டிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. நல்லா இருக்குல்ல? செட்யூஸ் பண்ண போகிறேன், அசிங்கப்படுத்தி அனுப்பி விடாமல் இருந்தால் சரி தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே போனால் ஏதாவது டவுட் வரும், நம்ம பால் எடுத்துகிட்டு போவோமா அப்படின்ற மாதிரி கீழே போயிட்டு பால் காய்ச்சி அதை சக்கரைலாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. கதவாண்டி நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. சரின்னு டோர் ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கு ஒரு மாதிரி படுத்துட்ருக்கான். அவனுக்கு ஸ்வெட்டிங்காக ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு ஜங்கோக் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. ஜங்கோக் ஐஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பான். இப்போ உங்களை பார்த்துட்டு அவன் அப்படியே அவனுக்கு வாயில் வார்த்தையே வரல, அப்படி பார்த்துட்டு இருக்கான் அவங்கள. நீங்கள் அழகாக இருக்கீங்க, செம்ம செக்ஸியாக இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸில், அந்த சாரியில். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு வா வயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் உள்ளே போயிட்டு என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி அவனை தொட்டு பார்க்குறீங்க. டெம்பரேச்சர்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்வெட் ஆகுது அவனுக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் கை வச்சோடனே ஜங்குக்கு வந்து ஷிவர் ஆகுது. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அதாவது டேப்லெட் தரட்டா, ஏன் உங்களுக்கு இப்படி வேர்க்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது 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 ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். சரி அப்போ இந்தாங்க இந்த பால் குடிங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கான் ஃபேஸே. குடிங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக் அப்படியே வாங்குறான். ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷேக் ஆகுது. அப்படியே வாங்கி குடிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க, ஜங்குக்கோட பேண்ட் வந்து பல்காக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ நம்ம கரெக்டான நேரத்தில் வந்திருக்கோமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் பார்த்துறான். நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னு. ஓ வயன் என்ன பண்ணிட்டுருக்கேன், நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் அப்படியே அந்த பால் கிளாஸை தள்ளி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவன் ஃபேஸு கிட்ட தான் அவங்க ஹிப்பு இருக்கும். அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அவங்க ஹிப்பையே. நீங்களா பாரு அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு அவனே அறியாமல் அவன் ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். உங்களுக்கு அப்படியே ஷிவர் ஆகுது, அவன் கை சில்லுன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு நிற்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை ஃபேஸை பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்குவீஸ் பண்ணுறான் அவங்க ஹிப்பை. நீங்கள் அப்படியே லைட்டாக மோன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அவ்வளோதான் முடியல, எழுத்து பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி கொஞ்சமாக அந்த கிஸ் வந்து நெக்கு செஸ்ட்டுன்னு ட்ராவல் ஆகுது. அப்படியே உங்கள் சாரீ வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுறான். இப்போ நீங்கள் வெறும் ப்ளவுஸில் தான் இருக்கீங்க. அப்படியே ஷை ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள். ஜங்குக்கு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே ஃபுல்லாக உங்கள் செஸ்ட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்கள் ப்ரா எல்லாத்தையும் போட்டு கிழிச்சு தூக்கி எரிஞ்சிடறான். நீங்கள் அப்படியே அப்பர் பாடி ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே செம்மையாக மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சமாக 2 பேர் ட்ரெஸ்ஸையும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் செம்மையாக மேக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க.
அப்படியே செம்ம ஹாட்டாக அந்த மேக்கப் செஷன் போகுது. அது போய் முடித்தோடனே ஜங்குக் வந்து பக்கத்தில் படுக்கிறாங்க. படுத்துட்டு அப்படியே சீலிங்கை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ தான் வந்து எல்லாமே தெரியுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் வந்து ஜங்குக்கை டயர்டாக பார்க்குறீங்க. அவங்களுக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை. அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு வயன் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நிஜமாவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமான்ற மாதிரி அவன் சிரிக்கிறான். அப்படியே அந்த பன்னீஸ் மேலே வேற போட்டு விட்டுறான். அவ்வளோதான் நீங்கள் ஃப்ளாட்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. நீங்கள் என்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தங்கச்சின்னு சொன்னீங்க, இப்போது லவ் யூ சொல்கிறீங்க. நீங்கள் என் மேலே வந்து எந்த கன்சர்னும் வச்சுக்க வேணாம். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாங்க. யார் சொன்னா எனக்கு மேலே இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதுனால தான் கன்சர்னால லவ் வந்து நான் ஐ லவ் யூ சொல்கிறேன்னு அப்படியே மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நான் உன்னை ஃபர்ஸ்ட்லேருந்தே லவ் பண்ணுறேன்னு தான். எனக்கும் தெரியும் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு தான் நான் சும்மா தான் தங்கச்சின்னு சொன்னேன். அது நான் மனசுலேருந்து தான் சொல்லலை அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நிச்சயமாவா? நிஜமாக தாண்டி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே சிரிப்பாக வருது. அவன் பொண்டாட்டின்னு சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்போது உண்மை தானே? ஐயோ, இதுக்கு மேலே நான் என்னடி சொல்கிறது? சரி, ஓகே. அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கான்ஷியஸில் இல்லை. இப்போ மறுபடியும் பண்ணி காட்டுட்டா ஏன் லவ் உண்மைன்ட்டு அப்படின்ற மாதிரி கிட்ட வரான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இல்லை 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 நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்து கிஸ் பண்ணிட்டான். நீங்களும் அவள் தான் மெல்ட் ஆகிட்டீங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே இன்னொரு ரவுண்ட் போகுது. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கிறேன். தெரியல, நான் போலீஸ் மாமான்னு போட்டு எந்த சீன்ஸும் அந்த மாதிரி ஃபைட்டிங் அதெல்லாம் வேண்டான்னு தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் லவ்லியாக அப்படியே போடலான்னே தோணுச்சு. அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் சராங்கே.